கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை மறுபடியும் சந்திப்பதற்காக ஆண்டவரோட ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நான் பேதுரு எழுதிய நிருபங்கள்ல இருந்து சில காரியங்களை பார்க்கலான்னு இருக்கிறேன். பேதுரு தன்னுடைய 2 நிருபத்திலும் ஜாக்கிரதையா இருக்கும்படி 5 காரியங்களை அவர் சொல்லுகிறார். அவைகளை நாம் இப்பொழுது சுருக்கமா தியானிக்கலாம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமா இருக்கிறது. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொன்னார். தேசிக்கு நல்ல பிதாவே இந்த ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே சுருக்கமாக தியானிக்க போற உங்களுடைய சத்தியங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு இதை பிரயோஜனமாக மாற்றும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். அப்பா, உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அதாவது ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். பவுல் பேதுரு 5 காரியங்களை குறித்து கவனமா இருக்க சொல்றார். 1, ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருக்கணும். 2வது, பிசாசை குறித்து ஜாக்கிரதையா இருக்கும். உங்கள் எதிராளியாகிய பிசாசு யாரை விழுங்கலான்னு சொல்லி மகதேடி சுற்றி திரிகிறான். சோ அதனால நீங்க கவனமா தெளிந்த புத்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்ற. 3வது, உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்தும்படி கவனமா இருங்கன்றது. 4வது, அவருடைய வருகையிலே அவருடைய சமூகத்திலே நீங்கள் காணப்படும்படிக்கு கிறிஸ்துவின் வருகையில பிரவேசிப்பதற்கு அவருக்கு முன்பாக பிழையற்றவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருக்கும்படி ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ற. கடைசியா நீங்க உங்களுடைய உறுதியிலிருந்து விழுந்து போகாதபடி ஜாக்கிரதையா இருங்க. இந்த 5 காரியங்களை நம்ம மனசு வச்சுக்குவோம். அந்த 5 விஷயங்களை இப்ப பேச போதுமான சமயம் கிடையாது. 2 அல்ல 3 காரியங்களும் நம்ம பார்க்கலாம். நம்பர் 1, டேக் ஹீட் டு ப்ரே. ஜெபம் பண்ணுவதற்கு ரொம்ப கவனமா இருங்க அப்படிங்கறதா 1 பேதுரு 4:7 நம்ம வாசிச்சோம். ஜெபம் ரொம்ப முக்கியமானது நமக்கு. அது சாதாரண விசுவாசியா இருந்தாலும் சரி, ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரி, ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஜெப வேலை என்று அப்போஸ்தலர்கள் நியமித்திருந்தார்கள். ஜெப வேலையாகிய அப்படின்னு 9ஆம் மணி வேளையிலே அப்படின்னு போட்டிருக்கு. ஜெப வேளையிலே அவர்கள் போய் ஜெபிக்க கடந்து சென்றார்கள். இயேசுநாதரும் 1 மணி நேரமாவது நீங்க ஜெபிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி சீடர் இடத்திலே ரொம்ப வேண்டிக் கொண்டார். சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்கள் 1 மணி நேரமாயிலும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. நமக்கு ஒரு ஜெப நேரத்தை நாம் நியமித்து அந்த ஜெபத்தை நேரத்தை நாம் தவறாமல் கடைபிடிப்பது அவசியம். அதிலும் இது போன்ற காலை நேரத்திலே நாம் அந்த ஜெப நேரத்தை குறித்துக் கொள்வது ரொம்ப ஒதுக்கி வைப்பது ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். மற்ற நேரங்கள்ல கூட நமக்கு தடை வரும், அதிகாலை நேரத்துல தடை வராது. சோ அதனால தினந்தோறும் நாம் தேவ சமூகத்துக்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். எவ்வளவு ஊழியம் இருந்தாலும் சரி, எவ்வளவு காரியங்களும் நீங்க பிஸியா இருந்தாலும் சரி. தானியேல் ஒரு பிஸியான ஒரு பொறுப்புல இருந்தாலும் கூட வேதம் சொல்லுது, அவர் ஜெப நேரத்தை ஒதுக்கி அவர் ஒரு நாள் ஒன்றுக்கு 3 தோறும் அவர் தவறாமல் தேவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சோ நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் ரொம்ப முக்கியமானது, அவசியமானது.
ஜெபத்திலே ஜெபம் செய்வதற்கு நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறத ஆண்டவர் சீடர்களுக்கு போதித்தார். அது பேதுருவும் நமக்கு சபையாருக்கு அதை எழுதியிருக்கிறார். நீங்கள் தெளிந்த புத்தியில இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருக்கணும். இயேசுநாதர் பாத்தீங்கன்னா அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்துல போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று சொல்லும். ராமலோரும் ஜெபித்தார் என்று எழுதப்பட்டது. கெத்செமனே தோட்டத்துக்கு அடிக்கடி போய் அங்கே அவர் ஜெபம் செய்தார். ஏதோ அன்னைக்கு சிலுவையில அந்த அறையிறப்ப அந்த முந்தின நாள் மட்டும்தான் அங்க போனார் இல்லை, வழக்கமா அந்த இடத்துக்கு போனதாக யோவான்ல எழுதப்பட்டது. அது அந்த இடத்துல போய் எப்போதும் அவர் ஜெபம் பண்ணுவார். நீங்கள் நானும் ஜெபம் பண்ணுவதற்கு ரொம்ப கவனமா இருக்கணும். அதுதான் நமக்கு ஊழியத்தின் அஸ்திபாரமே. இரண்டாவது பேதுரு சொல்லும்போது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அதனால நீங்க பிசாசுக்கு ஜாக்கிரதையா இருங்க. ஏனென்றால் அவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எபேசியர் 4:27 பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று சொல்லப்பட்டது. Give no place to devil. சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல ஏவாள் இடம் கொடுத்ததுனாலதான் அங்கே அவர்கள் விழுந்து போனார். ஆகையினால பிசாசுக்கு நம்ம கவனமா இருக்கணும். ஆண்டவர் ஆனால் தான் சுருக்கமா சொன்னார், பிசாசுக்கு நம்ம கவனமா இருந்து நம்முடைய ஞானத்தினால அவனை ஜெயிக்க முடியாது. நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டருடைய கிருபை பெற்று தேவனுடைய கிருபையினாலும் ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் தான் அவனை ஜெயிக்கும். அதனை பிசாசை ஜெயிக்கக்கூடிய அந்த ஒரு கிருபையை ஜெபத்தின் மூலமா நாம் பெற்றுக்கொள்ளணும். அவனுடைய கண்ணிகளுக்கும் அவனுடைய வலைகளுக்கும் அவனுடைய சுருக்குகளுக்கும் நாம தப்பணும். அப்படி தப்ப பண்ணுவார் ஆண்டவர். ஆனா நம்ம ஜெபத்துல ஜாக்கிரதையா இருக்கும் போதும் அவரோடு உள்ள உறவுல கவனமா இருக்கும் போதும் நம்மளை காப்பாற்றுவார். மற்றபடி அநேக தேவ பிள்ளைகள் பிசாசுக்கு இடம் கொடுத்து நம்ம விழுந்து போறதை பார்க்கணும். குறிப்பாக சிம்சோன் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டா, சிம்சோன் பிசாசுக்கு இடம் கொடுத்து அவரு கடைசியாக ரொம்ப வேடிக்கையா போலம்பாரி மாறி கோமாளி போல ஆகி கண்களை இழந்து பரிதாபமா இறந்ததை நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் வேதம் சொல்லுது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அவன் உங்களை விழுங்காதபடிக்கு நீங்க இடம் கொடுக்காமல், சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல் விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று நான் சொல்லுவேன். மூன்றாவதாக வேதம் சொல்லுது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அங்கே சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதில் உறுதியாக்கும்படிக்கு ஜாக்கிரதையாருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடையில் விழுவதில்லை என்று சொன்னார். அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாருங்கள். அதாவது நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நம்ம நம்முடைய சாட்சியை காத்துக்கொள்ள கவனமா இருக்கணும். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, பரிசுத்தமாகுதலை பயத்தோட பூரணப்படுத்துங்க. பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். 2வது 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல குற்றம் சாட்டப்படாதலாக காணப்படணும். குறிப்பாக ஊழியர்களா இருந்தால் ஊழியக்காரர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக நாம காணப்படணும். எந்த ஒரு அலோகேஷனும் நம்ம மேல வரக்கூடாது. இதெல்லாம் தான் அழைப்பையும் தெரிந்து கொள்ள உறுதிப்படுத்துறது. 3வது பாத்தீங்கன்னா அதுல 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18-19 பார்க்கும்போது விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாகிறது அப்படின்னு சொல்லப்படுது. நல்மனசாட்சியை காத்துக்கொள்ளணும்.
அநேகர் மனசாட்சியில சூடுண்ட பொய்யர்களாக மாறி விடுகிறார்கள். சின்ன சின்ன தவறுகளை கண்டுக்காம விடுவதனால அது என்ன ஆகுதுன்னா அந்த மனசாட்சி மழுங்கி போகுது. ஸோ நம்முடைய மனசாட்சி ரொம்ப கூர்மையா இருக்கணும். எப்படி தாவீது ராஜா சவுலுடைய அந்த அந்த வஸ்திரத்தின் தொங்கலை அறுத்த உடனே அவருடைய மனசாட்சி அடித்து கொண்டது போல, ஒரு சிறு தவறை நம்ம செய்தாலும் நம்முடைய மனசாட்சி நம்மை உறுத்த வேண்டும். விசுவாசமும் நல் மனசாட்சியும் முடிவுகளாக நம்ம நல் மனசாட்சியையும் விசுவாசத்தையும் தொடர்ந்து காத்துக்கொள்ளணும். நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று சொல்லப்படாதபடிக்கு நம்ம வாழ்ந்த போனா அதுதான் அழைப்பையும் தெரிந்து கொள்ளலையும் உறுதியாக்குவது. யோசேப்பு அதற்கு உதாரணம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலனாகிய பவுலை எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23 அதிகாரம் 1 வசனத்துல அவரு அந்த அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார். அப்போஸ்தலர் 23 1 வசனத்துல, நான் இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயத்திலும் நான் மனுஷருக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் என்னுடைய நல்மனசாட்சியின்படி நான் வாழ்ந்து வந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது அப்போஸ்தலர் 23 அதிகாரம் 1 வசனத்துல, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல்மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்தேன் என்று சொன்னார். இது ரொம்ப ஒரு சிந்தித்து பார்த்தா ரொம்ப சவாலா இருக்கு. எல்லா காரியங்களிலும் ஆண்டவருக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் என் மனசாட்சியின்படி நான் நடந்தேன், நான் தவறு செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு பெரிய அருமையான சாட்சி. இதை நாம காத்துக்கொள்ளணும். இது அப்பதான் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதிப்படுத்திக் கொள்ளும் அப்படிங்கிறது விளங்கும். சாட்சி வாழ்வு, பரிசுத்தமான வாழ்வு, மனசாட்சிப்படியான வாழ்வு, தேவனுக்கு பயந்து யோபு போல பொல்லாப்புக்கு விளங்குற வாழ்வு. அப்ப நம்ம எங்க இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளை என்பதை விளங்க பண்ண முடியும். 4வது 2 பேதுரு 3 அதிகாரம் 14வது வசனம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாருங்கள். இது அவருடைய வருகையை குறிக்கிறது. எப்படியாலும் வருகையில பிரவேசிப்பதற்கு எப்போதும் கவனமாயிருங்கள். அநேக கிறிஸ்தவங்க நம்ம வருகை மனசு வைக்காத அளவுக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்றது, நினையாத வேளையிலே மனுஷகுமாரன் வருவார். சோ அவரு வரும்போது அவர் சந்நிதியிலே சமாதானத்தோடு நாம் காணப்படும்படிக்கு நாம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. எப்படியாலும் வருகையில பிரவேசிப்பதற்கு ஜாக்கிரதையா இருங்க. லூக்கா 21:36 கூட ஆண்டு சொல்வார், இந்த இவைகளெல்லாம் இப்படி சம்பவிக்க போகிறபடினாலே நீங்கள் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருங்கள். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படும்படி கவனமா இருங்க. எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லுவார். இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க தகுதி உள்ளவர்களாக எப்போதும் இருங்க. மனுஷகுமாரனுக்கு முன்பாக சமாதானத்தோடு நிற்கணும். சிமியோன் என்ற ஒரு தேவ மனுஷனை குறித்து நம்ம லூக்கால வாசிக்கிறோம் 2 அதிகாரத்துல. அவரை பரிசுத்த பிள்ளையாகி இயேசுவை கைகளில் ஏந்தி அந்த இயேசுவை அவர் ஆசீர்வதித்து, குழந்தை இயேசுவை ஆசீர்வதித்து அவர் தேவனை நோக்கி ஒரு வார்த்தை சொல்வார்.
இப்போது உம்முடைய அடியானை சமாதானத்தோடு அனுப்புகிறீர்கள் அப்படின்பார். அவருடைய அந்த அந்த வார்த்தையை நம்ம சிந்திப்போமானால், ஆண்டவருடைய சமூகத்திலே நான் இப்பொழுது சமாதானத்தோட போகிறேன். அப்போ அவர் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போவதற்காக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டார். அவருடைய மனசாட்சியில பயம் இல்லை. குற்றவாளிக்கு தான் பயம் இருக்கும். அவர் நல் மனசாட்சியா அவரை சந்திக்க அவர் ஆயத்தமா இருந்தார். நாமும் கூட எப்போதும் இந்த நாளிகையில இந்த நேரத்துல வருவார் என்பது நமக்கு தெரியாது. மனுஷகுமாரன் எப்போ வருவான்னு தெரியாது. ஆனால் அவர் எப்ப வந்தாலும் நாம் பிரவேசிப்பதற்கு ஏற்ற அந்த தகுதியும் அந்த ஒரு ஆயத்தமும் நாம் எப்போதும் இருக்க வேண்டும். மெய்யாகவே நம்ம கடைசி காலத்துல வாழ்கிறோம். வருகையை மனதில் வைத்தே நாம் வாழ வேண்டும். கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலே நாம் பிரவேசிக்க வேண்டும். 1 பேதுரு 1 13வது வசனத்திலே நமக்கு ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தைகள் சொல்லப்பட்டது. 1 பேதுரு 13வது வசனத்திலே கடைசியை நான் வாசிக்கிறேன். அந்த இறுதி வரிகள் உங்களுக்கு, அதாவது இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் நம்பிக்கை இருங்கள் அப்படி சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபை. ஆண்டவர் வரும்போது நம்ம அவர் மனதில் வைத்து நமக்கு ஒரு கிருபை பாராட்டுவார். சிலுவையில் அறைப்பட்ட கல் அப்படிதான் வேண்டிக் கொண்டார், நீ வரும்போது அடியேன்னு நினைச்சு கொள்ளுங்க ஏசப்பான்னு. அதே போல அவர் வரும்போது அவர் கண்களிலே நமக்கு ஒரு தயவு கிடைக்கும். அவர் வெளிப்படும் போது உங்களுக்கு ஒரு கிருபை கிடைக்கும். அந்த கிருபையில நீங்க பூரண நம்பிக்கையா இருங்க. ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்தி அது வருகையில ஏற்றுக்கொள்வார். ஆசாப் தன்னுடைய சங்கீதத்துல சொல்லும் போது, உங்களுடைய ஆலோசனைப்படி என்னை நடத்தி முடிவில் என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. அவங்க அங்க போகலன்னா நம்முடைய காரியங்கள் ஒன்றும் இந்த உலகத்துல என்ன சாதிச்சாலும் பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால வருகையில பிரவேசிக்க கவனமா இருங்க. 5வதாக 2 பேதுரு 3:17 வசனம். அதுல அவர் சொல்லும் போது, ஆதலால் பிரியமானவர்களே, இவர்களை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியினால் அக்கிரமக்காரனுடைய வஞ்சகத்துல நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடி எச்சரிக்கையா இருங்க. அதாவது உங்கள் உறுதியிலிருந்து நீங்க விலகிடாதீங்க, பின்வாங்கி போகாதீங்க, விழுந்து போகாதபடி ஜாக்கிரதையா இருங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு பவுல் 2 கொரிந்தியர் 11 சொல்லும் போது 3வது வசனத்துல கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து நீங்க விலகாதபடி கவனமா இருங்க அப்படின்பாரு. கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து நீங்கள் விலகி விடுவீர்களோ என்று உங்களை குறித்து நான் அச்சப்படுகிறேன் என்று அவர் சொல்வார். கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து பின்வாங்கி போகாதபடி நம்ம கவனமா இருக்கணும். உறுதியிலிருந்து பின்வாங்காம கவனமா இருக்கணும். இது எப்படி எடுத்துக்கலாம்னா, ஆதி பிரதிஷ்டைன்னு சொல்லுவாங்க. அநேகர் ஊழியத்துக்கு வரும்போது அநேக தீர்மானங்களை எடுத்திருப்பாரு. அந்த ஆதி பிரதிஷ்டையை கடைசி வரை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஊழியத்தில் அது ஒரு முக்கியமான ஒரு பங்காக்கும். நம்ம எடுத்த தீர்மானங்களிலே எடுத்த அந்த உறுதியிலே கடைசி வரை நிலைச்சு நிற்கணும். மாற்றம் இருக்கக்கூடாது. அந்த தீர்மானத்திலிருந்து பின்வாங்க கூடாது. அந்த வைராக்கியமா அன்றைக்கு எடுத்திருந்த அந்த தீர்மானங்களை விட்டு பின்வாங்க கூடாது. ஆண்டவர் சமூகத்துல நம்ம வாய் திறந்து சொல்லி இருக்கிற அந்த காரியங்களை எப்போதுமே மனதில் வைத்துக் கொண்டு அந்த ஆதி பிரதிஷ்டையை நம்ம காத்துக்கொண்டு அந்த அந்த அர்ப்பணத்திலேயே கடைசி வரை இருக்கும். கிறிஸ்து பற்றிய உண்மையிலிருந்து பின்வாங்க கூடாது. அப்புறம் வேதம் சொல்லுது, கலாத்தியர் 5:4 கிருபையை இழந்துடக்கூடாது. கிருபையில இருந்து சில பேர் கிருபையை இழந்துருந்தாங்க. தேவனுடைய கிருபையை இழக்காம பார்த்துக்கலாம். தேவனுடைய கிருபையை போக்கடிக்க கூடாது. தேவனுடைய கிருபையை நம்ம வாழ்க்கையில் தக்க வைத்து கர்த்தருடைய கிருபை நாளுக்கு நாள் பெருக பண்ணணும். கர்த்தர் தாமே இந்த வேத வாக்கியங்களை உங்களுக்கு
ஆசீர்வதிப்பாராக. நான் திரும்ப சொன்ன அந்த 5 விஷயங்களை சுருக்கமாக ஞாபகப்படுத்துறேன். முதலாவது, டேக் ஹீட் டு ப்ரே. ஜெபம் பண்ணுவதற்கு கவனமா இருங்க. இரண்டாவது, டேக் ஹீட் டு லெஸ்ட் யூ பி swallowed பை டெவில். சாத்தானால் விழுங்கப்படாதபடிக்கு நீங்க ஜாக்கிரதையா இருங்க. மூன்றாவது, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்த கவனமா இருங்க. நான்காவது, டு என்டர் இன்டு ஹிஸ் பிரசன்ஸ். அவருடைய வருகையில பிரவேசிப்பதற்கு எப்போதும் கவனமா இருங்க. பிழையற்றவர்களும் கரையற்றவர்களுமா காணப்படும்படிக்கு, அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரமான்களா காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்க. கடைசியாக, உங்களுடைய உறுதியிலிருந்து விழுந்து போகாம கவனமா இருங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. God bless you.